தலையில கலராக்கி சுற்றின்னு இருக்குது ஃபேஷனு. யாரா இவன்? டேய் நண்பர்களை எங்கே பார்த்தீங்களா, டிகிரி வாங்கினா அடுத்த செகண்டே வந்து எனக்கு பாடம் எடுக்க வரானா பாடம். டேய் என்னடா இது, ரோபோட் செய்கிறான் நண்பர்களே. நான் வந்து படித்து டிகிரி எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரே மனசில் நினச்சிக்கின்னு ரோபோட் செய்கிறாரு. இது என்னதுடா இது நண்பர்களே. இவனுக்கு வந்து ஃப்ரீயாக பீட்சா வேணுமா அந்த ரோபோக்கு? கொடுப்பாங்க, பீட்சா தானே கொடுப்பாங்க. அந்த கீழே இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ரோபோட்டுக்கு கொடுறா, ரோபோ மண்டையா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூல்லேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த பிகாம் பச்சை டீச்சர் தான் நம்மளுக்கு டீச்சர். என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். யாரப்பா நண்பர்களே, எவ்வளோ தைரியம் இருந்தால் வெளில போடா நூப் அப்படின்து அந்த டீச்சர் வந்து என்ன, யாரை பார்த்து நூபுன்ற வரியா 1v1 நூபு நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த டீச்சரை பற்றி தெரில. ஐயோ டைலாக்கும் தப்பாக இருக்குது, விளையாட்டும் தப்பாக இருக்கே. சரி ஓகே, அந்த டீச்சருக்கு நம்மளை பற்றி தெரியல, அதனால தான் நம்மளை வந்து அப்படி சொல்லிச்சு. நீங்கள் ஒரு டென்ஷன் ஆகாதீங்க நண்பர்களே. அப்புறமா வந்து நம்ம கொஞ்ச நாளாக போடுற வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு என்னோட நன்றிகள் பல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவுமே போட்ட உடனே 500 வியூஸ் போயிடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு வியூஸ் எதிர்பார்க்குறேன். அது வந்து நீங்கள் தான் பண்ணி ஆகணும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஐயோ கீழே வந்துட்டேன். ஓகேவா நண்பர்களே. அப்புறமா வந்து சப்ஸ்கிரைபர்ஸுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 8-10 பேர் தான் நண்பர்களே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர்ஸு. மிச்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஒரே சப்ஸ்கிரைப் தானே, பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களே, அந்த மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்களேன் எனக்காக. ஓகேவா நண்பர்களே, இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இது உள்ளே போயிடலாம். அவ்வளோதான், இது உள்ளே வந்துச்சு. இப்போ இங்கே குப்பை தொட்டி. குப்பை தொட்டி பரவாயில்ல, காசெல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த பனானா ஃபாலோ பண்ணுமா? டேய் பனானா. ஐயோ இவனுக்கு யாரா பீட்சாவை குத்துது நண்பர்களே. அங்கே பாருங்கள் நண்பர்களே, பேட்டரி நினச்சி பீட்சாவை சாப்பிட்டு ஓடி வரான் நண்பர்களே அந்த மான்ஸ்டர். போயிட்டு சொல்லு பிஆர்எஃப் எப்படி போனானோ அப்படியே திரும்ப வந்துட்டானே. போடா ஓனர்கிட்ட போய் சொல்கிறா போடா. சரி நண்பர்களே, நம்ம வந்து இந்த சைடு வந்துடுவோம் நண்பர்களே. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நான் மறுபடியும் வந்து லைவ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா நண்பர்களே. வாரத்தில் ஒரு சனிக்கிழமையில் ஒரு லைவ் போடலான்னு தான் இருக்கேன். அது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் போட போகிறேன். அங்கே வந்து கையை தொடுற மாதிரி காட்டுது, ஆனால் அங்கே தொட முடியல. மேலே வேறு நூப்ஸ் அப்படின்னு போட்டுருந்தது. எதுக்கு இந்த கேமில் வந்து ரொம்ப கலாய்க்கிறானுங்கன்னு தெரியலையே பிளேயர்ஸை, நூபுன்ட்டு. நாங்கள் விளையாட தெரியாமலாடா இந்த கேம் உள்ளே வரோம், எதுக்குடா இப்படி கலாய்க்கிறீங்க ப்ளீஸ்ரா, மனசு கஷ்டமாகுதுடா, கலாய்க்காதீங்கடா நண்பர்களே. ஆனால் நம்ம கலாய்க்கும் போது அதெல்லாம் இருந்திருக்காது. அவங்கடா அப்படின்னு கலாச்சிருப்போம் நிறைய பேரை நிறைய வீடியோவில். என்னோடய ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் அது நம்மளாம் கலாய்க்காத ஆளுங்களே இல்லைன்னு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இது மேலே ஏறுவோம், அப்படியே இங்கே ஏறுவோம். அவ்வளோதான், அப்படியே இங்கே வந்தாச்சு. இப்போ இது மேலே ஏறுவோம். ஓகே, கீழே வந்துட்டான். தம்பி லேசரே இரா ஐயா அப்பாடா வந்தாச்சு. ஓகே, இந்த காசு எடுத்துப்போம். இதை லிவரை சுற்றி விட்டு உள்ளே குதிக்கணுமா? ஓகே சூப்பர், குச்சிடலாமா? குதிடா. அவ்வளோதான். என்னாச்சு? மறுபடியும் அதுக்கடா இங்கே இட்டுன்னு வந்து விட்டீங்க. சரி ஓகே நண்பர்களே, இந்த சைடு போனோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் போகிறான்ல, அச்சு பறக்க விட்டேன் அவனை. உன் ஹைட்டுக்கும் உன் வெயிட்டுக்கும் அந்த சின்ன பையன்கிட்ட போய் மோதிரியே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். என்ன பண்ணுறது நண்பர்களே, நம்மளாம் பெரிய பசங்கிட்ட போய் மோதினா ஒரே கொட்டில் உட்கார வச்சுருவாங்க. எதுக்கு நம்மளுக்கு? ஓகே ஜிம்மா. இங்கெல்லாம் யாராலையும் நடிக்க முடியாது. என்ன இது ஏதோ சவுண்டு கேட்குது? என்ன இது சவுண்டே தப்பா? அப்பா வந்துட்டாடா. சரி ஓகே, தலையில் கல்லராக்கி சுற்றினுக்கு இது ஃபேஷனு, நைட்டில் போகிறேன் டியூஷனு. ஆமாம் ஐயோயோ வந்துடுச்சு, காட்டாத மொக்கப்பட்டோம் நாங்கள் எல்லாம் ஏடா கூடும் நண்பர்களே. தப்பிச்சாச்சு நண்பர்களே. ஸோ ஓகே, எதுக்கு இந்த பாட்டு சம்மந்தமே இல்லாமல் பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கே நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஜம்ப்பு போட்டு அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்ல ஆசை தான். இன்னும் கேமே முடியலையே.
சரி ஓகே நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கேம் பிளே எடுக்கிறேன்றத அது நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ வந்து கதை கேட்க ரெடியா நண்பர்களே? இப்போ வந்து நம்ம இங்கே சரி இப்போதைக்கு நான் கதை சொல்கிறவரில் எங்கே சேர்த்தாலுமே கண்டுக்காதீங்க. ஓகேவா நண்பர்களே? நானும் கண்டுக்க மாட்டேன். அவள் தான் வந்தாச்சு, அது வேறு விஷயம். சரி நண்பர்களே, நான் கதைக்கு போயிடுறேன். இப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேமெல்லாம் ரெடி பண்ணுறேன். ரெடிலாம் பண்ணல, அந்தளவுக்கு டெவலப்லாம் ஆனால் ஆகலை, சாரி. இப்போ யூடியூப்பில் போடுறதுக்கு கேம் ப்ளே பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஹாபி கேம்ஸ் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஹாபி கேம்ஸ் இருக்குது. அதிலலாம் நான் வந்து கஷ்டப்பட்டு கத்தி வாய்ஸ் குத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தோணும், ஐயோ இது 6 நிமிஷம் கேமுடா அப்படின்னு. அதனால்தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருக்கும்போது டப்புன்னு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம், ஐயோ சரி விடுங்க நம்ம கண்டுக்கூடாது, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வாய்ஸ்லாம் கொடுத்துருவேன் நண்பர்கள் கேம் ஆன்னு. கடைசியில் பார்த்தேன்னு வைங்களேன், அந்த கேமே 8 நிமிஷம் தான். 8 நிமிஷம் வீடியோலாம் போட்டால் யாருமே பார்க்க வர மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வீடியோலாம், என் வியூஸே போனதில்லை. அதுதான் என்னோடய நம்பிக்கை. ஓகேவா நண்பர்களே? அதனால்தான் நான் வந்து ரொம்ப கஷ்டம் நண்பர்களே கேமிங்கு. நீங்கள் ரோப்ளாக்ஸில் கேமிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சல்யூட் நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நான் இப்போ என்ன சொன்னேன்னா, ரோப்ளாக்ஸில் கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடுறாங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்னோடய சல்யூட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ரோப்ளாக்ஸ் மட்டும் அதை மட்டும் வச்சு கேம் ப்ளே போடுறவங்களுக்கு சொன்னேன். அது பிசி அதெல்லாம் வச்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஓகே நண்பர்களே, நீங்கள் உங்கள் ஐயோ ரொம்ப சரி, நீங்கள் உங்கள் மனசை வச்சு சப்ஸ்கிரைப் பட்டனில் கையை வச்சு அதை பெல்லை ஆனில் போட்டு வீடியோவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து நம்ம கேம் பிளேவை பற்றி பேசலாம். ஓகே, இங்கே வந்து நான் வந்து ஒரு டைமண்டு தோன்ற வேலையில் சேர்ந்துருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து வேலை கொடுத்துட்டானுங்க. நான் வந்து ஸ்கூல் முடித்த உடனே வேலையில் சேர்ந்துட்டேன்னுவாங்கள்ல, அது இதுதான். ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து மிஸ்ஸே டினுக்குறட்டு மிஸ்ஸே 1v1 நண்பர்களே, அந்த மிஸ்ஸுக்கு நான் சொன்னால் புரியும். எத்தடா திடீர்னு ஐயோ எதுக்குடா திடீர்னு வேகமாகுனீங்க? மண்டை சூடாகுதுடா. ஓகே மிஸ்ஸே நான் அப்படிக்கா போயிடுறேன் நண்பர்களே. மறைக்கிறாங்க நண்பர்களே இந்த மிஸ்ஸு. ஓகே டீச்சர், வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் ஃபஸ்ட்டு கோயிங், ஐ எம் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வயசாகுது, நீங்கள் போயிட்டு வீட்டில் பிபி சுகர் மாத்திரை போட்டுன்னு வீட்டில் இருங்கன்னா கேட்காம வரீங்க. அதனால தான் உங்களுக்கு மண்டை மட்டும் பெருசாகிடுச்சு, உடம்புலாம் வளரவே இல்லை. ஓகே ஜெயிச்சிட்டோம். வெளில நின்று கத்துறாங்க மிஸ்ஸு, வெளில ஒரு பிஆர்எஃப்ஏ அப்படின்ட்டு. போங்க மிஸ், நான் மிஸ் நீங்கள். சரி ஓகே, இப்போ வந்து இந்த லிவரை அழுத்தி விட்ருவோம். இதில் ஏறி உட்காரணுமா? இப்போது கரெக்டாக உட்காண்டாண்டா. ஏதோ கெஸ்ஸில் சொன்னேன் நண்பர்களே. ஓகே புஷ்ஷுன்னு போயிடலாம் கெஸ்ஸில் சொன்னேன்ட்டு. ஓகே போ சீக்கிரம் போ. இந்த கேம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால இந்த கேமில் எனக்கு ஏபி கூட தெரியாது, ஏன் கூட தெரியாது, ஏக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறேன் அந்த புள்ளி வைக்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியாமல் தான் ஆடுனுக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டம். அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஓகே நண்பர்களே? ஓகே, தெரியாத விஷயத்த தேர்ந்தெடுக்க வேணான்னுவாங்களே, இதான் போலியே. சரி ஓகே, இப்போ வந்து இப்படி போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடப்பாவி வச்சுன்னு கீழே வந்துட்டேன்டா. என்னடா பண்ணுறீங்க 3 பேர்? நண்பர்களே, என்ன டைனிங் ரூமா? சரி ஓகே. என்னடா இது நண்பர்களே? மியூசிக்கல் சேர் நண்பர்களே. மாஸ் காட்டுறாங்க இங்கே வருங்க நண்பர்களே. மியூசிக்கல் சேர் வச்சுக்கிறாங்க நண்பர்களே. போ அதுதான் ஒரு சேர். நான் ஈஸியாக ஜெயிப்பேன்டா. நான் ஓடுற வேகத்துக்கு அந்த மிஸ்ஸாலே ஓட முடியலடா. நீங்கள்லாம் எவ்வளோடா எனக்கு? அந்த மிஸ்ஸு வந்து கிராஃப்ட் மிஸ்ஸு போல் நிறைய பொம்மைங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இரா பச்சை கலர் நண்பர்களே. அவ்வளோதான், பச்சை தான் செத்தான். ஓகே, என்கிட்ட போட்டி போடுறவங்க யாராக இருந்தாலும் இதான்டா நிலமை. ஓகே சரி ஓகே நண்பர்களே. இப்போ வந்து ஐயோ சேர் அந்த சைடு போயிடுச்சு. அவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவானா? அப்பாடா
சரியான ஜஸ்ட்டு மிச்சி இல்லைன்னு வைங்களேன், அடி தான் அந்த மிஸ்ஸுக்கு. ஓகே, இப்போ வந்து கேமில் நண்பர்களே நீங்கள் யாரும் பிஆர்எஃப் எங்கள் அண்ணனை சொல்லிட்டாரு போயிட்டு மிஸ் அடிக்கலான்டா அப்படின்னு நினச்சி யாருமே தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. ஓகேவா, இது எதுக்கு சொன்னேன்னு கூட தெரியலையே, இதுக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பேசுறதே யாரும் கண்டுக்காதீங்க, ஆனால் வீடியோ மட்டும் பாருங்கள். என்னங்க ஒன்றுமே புரியலைங்க, அப்படி தானே இருக்குது நண்பர்களே. நான் வந்து ஜோக்குக்கு பேசுகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஜோக்குக்குன்னா பேசு, கேக்குக்குன்னா பேசு. இப்போ ரூட்டை கண்டுபிடின்றீங்களா? ஸோ கண்டுபிடிக்கிறேன். எங்கே இவன் காற்றுல உட்காந்துட்ருக்கான். ஓகே, இப்போ வந்து ரூட்டு எங்கே போகணுன்னு தெரியல. ஏதோ இந்த சைடு கேட்டு அப்படி தான் போனோம். அந்த பையனை போயிட்டான். ஓகே, ஏய் இங்கே என்னடா இது கேப்பு? இது உள்ளே போடணுமோ? சந்து உள்ளே போடுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது கண்ணா. வாட் ப்ரோ? ஓகே, ஏன் எந்த டோரை ஓப்பன் ஆகல? அப்போ இந்த சந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை. ஓகே, எக்ஸிட்டு. ஏய் வரான்டா. ஏய் வரான். என்னதுடா இது? 75 ரூபாச்சு, வாங்குவோம். யாருக்கு லாபம்? வாங்கி வச்சா நம்மளுக்கு தானே லாபம். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வைக்கணும். ஓகே, அந்த பையன் பார்த்தீங்களா ஹேர்லேயே ஏறுவார் ஒரு மேஜிக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோன்ற மாதிரி. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த சைடு போயிடலாம். அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் காசுப்பிடி, அப்புறமா இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறமா இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறமா இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ வந்து இன்னாண்ட சைடு வந்தாச்சு நண்பர்களே. கரெக்டாக 100 ரூபா நண்பர்களே. பரவாயில்ல, 35 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அங்கே 2 ஜூஸ் வாங்கியிருந்தோம். சோழி முடிஞ்சு முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல தான். ஏன்னா இங்கே பாருங்க, இவன் பீட்சாவில் அடிக்கிறான். இந்த மிஸ்ஸுக்கு ஏன் பீட்சா மேலே இவ்வளோ ஆர்வம் தெரியலையே. ஸ்டோரி என்ன சொல்லுங்கடா ப்ளீஸா. மிஸ்ஸுக்கு ஒய் த மிஸ் இஸ் பீட்சா ஆர்வம் அப்படின்ற ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுங்கடா, பார்ட் 2 வச்சு இந்த கேமை. ஓகே, அப்போ தாண்டா அண்ணன் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து மிஸ் அடி வாங்குவாங்க. வாங்க 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 கிட்ட வாங்க வாங்க நண்பர்களே. பிகாம் நாங்கள் பார்த்தீங்களா துப்பி பலமாக இருக்கா. ஸோ ஓகே, இப்போ வந்து அடித்து பறக்க விடலாம் மிஸ்ஸை. மிஸ்ஸு ஐயோ கை வேறு எவ்வளோ சூப்பாரு நண்பர்களே. கிட்ட போனாலே அப்படியே அவ்வளோதான் போலியே. ஸோ ஓகே, இப்போ வந்து தொண்டை வேற கவ்வுது. இப்போ வேறு இந்த மிஸ்ஸு வேறு நம்மளை அடிக்க போகிறாங்க. முடிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சதில்லை. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மையை கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அடித்து முடித்ததுனால இனிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்பிளால் அடித்தேன்ல. ஒன்றுமே புரியாமல் பேசுகிறேன். எதுக்கு நான் இப்படி பேசுகிறேன்னு எனக்கே புரியல. சரி ஓகே, இப்போ வந்து அங்கே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அங்கே போயிடலாம். இந்த பையன் இன்னும் சுட்டுட்ருக்கான் நண்பர்களே. தம்பி, அந்த மிஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா என் கண்ணுக்கும் தெரிஞ்ச மாதிரி அது என்னையும் வந்து அடிக்கும். நம்மளுக்கு 2 வில்லன் தேவையில்ல, ஒரு வில்லன் போதும். அண்ணன் போயிட்டு வரேன்டா தம்பி, வாடா. சரி ஓகே, இப்போ வந்து பஸ்ஸை கரெக்டாக ஓட்டணும். எப்படிடா ஓட்டுறது இந்த பஸ்ஸை? ஓகே, ரிவர்ஸ் கீர் போடு. அவ்வளோதான். எங்கன்னா போய் முட்டிக்காதடா. என்னடா வாட் ப்ரோ? அவ்வளோதான், குப்பை தொட்டி அச்சு தூக்கின்னு போகிறான் நண்பர்களே. தூக்கி போட்டு சாத்து ராயான்னு. சரி ஓகே, இப்போ வந்து பஸ் டிரைவர் தம்பி, நம்ம ஏரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரீ ஹவுஸா? இப்போ நான் மரத்து மேலே வேறு ஏறி போகணுமா? சூப்பர்ரா, விளங்கிடும்டா. சரி ஓகே, இப்போ வந்து இறங்கி. நண்பர்களே, இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது எனக்கு? உனக்கு இந்த காஸ்டியூம்லாம் செட் ஆகாதுடா, உனக்கு ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூம் தான்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுவே யூஸ் பண்ணுறேன். இந்த காஸ்டியூம் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அனிமேஷன் படி. ஆனால் எனக்கு மட்டும் பிடிச்சா பார்த்தாது, என் நண்பர்களாகிய உங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ இப்போ பறந்தே ஆகிறோன்ற மாதிரி பறந்துக்கிட்டு நண்பர்களே. நம்ம வந்து 13 நிமிஷம் ஆக்கியிருக்கோம் கேமுக்கு. ஆனால் அதனால் நம்ம இது இங்கே வரல. நம்ம இது சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ சீக்கிரமாலாம் கேமை முடிப்பேன்னு. அதனால் இந்த கேம்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம தான் ப்ரோ பிளேயரு, வேறு யாருமே இல்லைன்ற தெனாவூட்டில் தைரியமான ஒரு பேச்சு என் வாயிலேருந்து வந்ததுன்னா என்னை மன்னிச்சு என்னை விட்டுருங்க. ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.